இல்ல 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல இந்த மாரி ஒரு ரேம்ப் அமைச்சு, தேர்தல் பிரச்சாரத்துல அந்த ரேம்ப் வாக்ல நடந்து ஓட்டு கேட்டது யார் தெரியுமா? மக்கள் நீதி மய்யத்தோட தலைவர் கமலஹாசன். இப்ப கமலஹாசன் செய்த நடைமுறையை நீங்க காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லலாமா? அப்படித்தானே அத எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான செய்தி. 2021 தேர்தல் பிரச்சாரத்தை மிகப்பெரிய ஏற்பாடாக அண்ணன் கே.என். நேரு செய்து துவங்கினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர், திமுக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த பிரச்சாரத்தை இதே மாரி ஒரு ரேம்ப் நடத்தி, இரு பக்கமும் வண்ண விளக்குகள் அலங்கரிக்க ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக நடத்தி காட்டியது திமுக. அங்கேயும் ஒரு ரேம்ப் வாக் நடத்தினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்ப நீங்க இத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏற்கனவே இதெல்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்ட ஒன்றுதான். நீங்கள் ஒண்ணும் புதிதாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு அறிமுகப்படுத்தியது அல்ல. அப்புறம் செல்ஃபி எடுத்தாரு துணை முதலமைச்சர். அது எங்க தளபதிய பார்த்து தான் செல்ஃபி எடுத்தாரு என்றார். நான் நேற்றைக்கு கூட ஒரு ஊடகத்திலே சொன்னேன். 2017, 2016ஆம் ஆண்டு ஒரு பிரபல நகைக்கடையினுடைய திறப்பு விழாவுக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். விஜய்க்கு மிக நெருக்கமாக அறியப்படுகிற நடிகைகளில் ஒருவர் அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர். அப்போதுதான் எனக்கு தெரியும், இந்த கூட்டத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நிற்க வைத்து செல்ஃபி எடுப்பது என்பது ஒரு நடைமுறையில் இருக்கிறது என்று சொல்லி. நானும் பக்கத்தில் இருக்க, "வாங்க சார் நில்லுங்கன்னு" சொன்னுச்சு அந்த நடிகை. நானும் போய் பக்கத்தில் நின்றேன். சங்கூஜப்பட்டுக் கொண்டே நின்றேன். அப்ப அந்த செல்ஃபிய எடுத்துச்சு அந்த பொண்ணு. ஒரு நடிகை, நான் பெயர் சொல்ல விரும்பல. அந்த நடிகையை பின்பற்றித்தான் நீங்க செல்ஃபி எடுத்தீங்கன்னு சொல்லலாமா? எனக்கு தெரியும் அவர்தான் முதல்ல அந்த மாரி ஒரு கூட்டத்தோடு செல்ஃபி எடுத்தார் ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுல. இப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? ரேம்ப் வாக் என்பது உங்களுக்கே சொந்தமானதா? இதுக்கு முன்பு யாருமே செய்தது இல்லையா? சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம்னு ஒரு கட்சி வச்சிருந்தார் சார். அந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டம் ஒன்று ஆந்திராவிலே ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடாக நடந்தது. எந்த ஊர் என்று எனக்கு சரியாக நினைவில் இல்லை. அப்போதுதான் ரேம்ப் வாக் என்று மிக பிரம்மாண்டமாக 2300 மீட்டர் நீளத்துக்கு ரேம்ப் வாக் அமைத்து அதிலே நடந்து போய் நடந்து வந்தார். இந்த துண்டை தூக்கி போடுகிறார்கள் அல்லவா? அந்த துண்டை தூக்கி விஜய் தோளிலே போட்டுக் கொள்கிறார்ல, இதை அன்றைக்கு செய்தவர் சிரஞ்சீவி. இப்ப சிரஞ்சீவியை நீங்க காப்பி அடிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம்ல? இதெல்லாம் என்ன சார் பேச்சு? நீங்கள் எந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். அவர்கள் எதை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். காப்பி அடிக்கிற வேலையோ, அல்லது இந்த கட்சியை பார்த்து காப்பி அடித்துத்தான் மக்கள் மனங்களை வென்றெடுக்க வேண்டும் என்கிற நிலையிலேயோ திமுக ஒருபோதும் இல்லை. எனவே அது குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்ல. அடுத்து நீங்க சொன்னீங்க இந்த கூட்டத்தை நடத்துறாங்கன்னு. நீங்க ஏன் இந்த மக்கள் கூட்டத்தை நிர்வாகிகள் கூட்டமாக மாத்துனீங்க? அனுமதி ஏன் குடுக்கல? வெறுமனே மொட்டையாக அனுமதி கொடுக்கவில்லை என்று சொல்கிறீர்களே தவிர, அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறைய சொல்லுது. ஏற்கனவே 41 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த உயிருக்கே நீங்க இன்னும் பொறுப்பேற்கல. அந்த உயிர்களை பலி கொடுத்த குடும்பத்துக்கே இன்னும் நீங்க பதில் சொல்லல. நேரா அழைச்சு கண்ணீர துடைச்சதாக சொல்றீங்க. அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. அப்போ ஒரு வழிகாட்டு நெறிமுறையை தருகிற போது அதை நான் பின்பற்ற மாட்டேன்னு நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க. அப்புறம் ஏன் சார் திடீர்னு வந்து நிர்வாகிகள் கூட்டம்னு மாத்துறீங்க? அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு உறுதித்தன்மை உங்களிடத்திலேயே இல்லைங்கிறது புரியுதா இப்போ? இன்னொன்று நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அரசை எதிர்க்க வேண்டும். இந்த அரசு கொடுக்கிற நெறிமுறைகளை பின்பற்றாமல் தவிர்க்க வேண்டும்ங்கிறது தான் உங்களுக்கு பிரதான நோக்கமாக இருக்கே தவிர, இந்த அரசு எதன் பொருட்டு சொல்கிறது என்பதை கவனத்தில் கொள்கிற எந்த விதமான பக்குவமும் உங்களிடத்துல வெளிப்படவே இல்லை. இவ்வளவுக்கு பிறகும் இதே மாதிரியான ஒரு அடங்காப்பிடாரித்தனத்தோடு நீங்கள் இயங்குகிறீர்கள் என்று சொன்னால், ஒரு கட்டுப்பாடற்ற, தறிகெட்டு ஓடுகிற தேரை போல ஒரு கூட்டத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு, இந்த நாட்டினுடைய அமைதிக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிற வேலை அல்லவா செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஒழுங்கீனமான கூட்டமாகவே வெளிப்படுது. அதுதான் இந்த காவல்துறைக்கும் அரசுக்கும் இருக்கிற அச்சம். நேற்றைக்கு பாருங்க, செங்கோட்டையன் சொல்றாரு, அமைதியா இருங்க, விசில் அடிக்காதீங்க, விசில் அடிக்காதீங்கிற விசில் சட்டத்தையும் நிறுத்த முடியலையே. அந்த கட்சியினுடைய நிர்வாகி, அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகி, அவர் சொல்லி கூட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கட்சியை நம்பி எப்படி இவர்கள் கேட்கிற இடத்தை இவர்கள் கேட்கிற மாதிரியான நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதியை காவல்துறை கொடுக்கும்? காவல்துறைக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்காதா? நாளைக்கு யார் சார் பதில் சொல்றது? நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க சார் ரொம்ப எளிதா. காவல்துறைட்ட நாங்க அனுமதி கேட்டோம். காவல்துறை குடுத்த இடத்துல தான் நாங்க நடத்துனோம்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. பதில் சொல்ல வேண்டியது காவல்துறை தானே. ஏற்கனவே கரூர்ல அப்படித்தானே பண்ணீங்க நீங்க. எனவேதான் காவல்துறை கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. இன்னொன்று, ஒரு விஷயம், இன்னும் தேர்தலுக்கு தயாராகாத நிலையிலேயே தாவேகா நகர்கிறது. சிபிஐக்கு சென்னையில ஒரு அலுவலகம் இருக்குல்ல சார். அந்த அலுவலகத்துல விசாரிக்காம டெல்லிக்கு கூப்பிட்டாங்களே, ஏன் கூப்பிட்டாங்க? ஏன் சார் கூப்பிட்டாங்க? செங்கோட்டையன் அண்ணன்கிட்டயே கேளுங்க நீங்க. ஏன் கூப்பிட்டாங்கன்னு. சரி. டெல்லி பயத்துல இருக்குல்ல. அந்த டெல்லியில கோட்டைக்குள்ளேயே சென்று
சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்து உலுக்கி விட்டு வந்துட்டாரு விஜய். அப்படிதானே? டெல்லி பயத்துல இருக்கிறதா சொல்றாரு. வெளியில வந்து என்ன நடந்துச்சுன்னு பேசுனீங்களா? பத்திரிகையாளர்களை சந்திச்சீங்களா? ஒரு அறிக்கையாவது குடுத்தீங்களா? ஜனநாயகன்னு ஒரு படம் கிடப்புல கிடக்கு. ஏன் கிடக்கு? ஏன் சார் கிடக்கு? அந்த சென்சார் போர்டு யார் கையில இருக்கு? டெல்லி நடுங்குதுல்ல. ஒரு வார்த்தை பேச வேண்டியது தானே? அதன் பிறகு எத்தனை கூட்டங்கள நடத்துனீங்க? ஒரு வார்த்தை பேசுனீங்களா? யாராவது ஒரு குரல் குடுத்தீங்களா? அப்ப எப்படி டெல்லி உங்களை கண்டு நடுங்குதுன்னு சொல்ல முடியும்? டெல்லிக்கு உங்களை கண்டு நடுக்கமா? இல்ல டெல்லியை கண்டு உங்களுக்கு நடுக்கமா என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்னொன்று இந்த 42% அது எப்படி சார் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்சிக்குள் இருந்து கொண்டு 30% வாக்குகள வச்சிருக்கிறோம்னு அருண்ராஜ் சொல்றாரு. 38% வாக்குகள வச்சிருக்கிறோம்னு ஆதவ அர்ஜுன் சொல்றாரு. இதே அண்ணன் செங்கோட்டையன் 29% உறுதி செய்யப்பட்டுச்சுன்னு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துல பேசுறாரு. இப்ப திடீர்னு 42% வந்துச்சுங்கிறாரு. தமிழ்நாட்டுல போலிங் பெர்சன்டேஜே 75ல இருந்து 82% தான் சார். அப்ப 82% ஹையஸ்ட் போலிங் வச்சுக்கங்க. 82%ல 42% நீங்க வாங்குனீங்கன்னா, மீதி இருக்கிற 40% தான் திமுக, அதிமுக, இன்ன பிற கட்சிகள் பிரிச்சுக்க போறாங்கன்றீங்களே. என்ன சார்? இத வேற யாராவது சொன்னா நான் இது இவ்வளவு தூரம் வருத்தப்பட போறதில்ல. பல தேர்தல்களை சந்தித்தவர், பல தேர்தல்களின் வியூகங்களை வகுத்தவர், பிரச்சார பயணத்தை ஜெயலலிதா அம்மையார் மேற்கொள்வதற்கான பாதை சமைத்தவர். அவர் சொல்றாரு சார் இத. அப்ப அந்த பசங்க விசில் அடிக்காம என்ன செய்வான் இப்படி பேசினா? அப்புறம் விசில் அடிச்சுட்டாங்கன்னு கோச்சுக்கிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்ப பாதியில நிறுத்திட்டு நேத்து ஓடுறீங்க. இப்படி எல்லாம் பேசினா விசில் அடிக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா நீங்க விசில் அடிக்கிற மாதிரியே பேசுறீங்க. அண்ணன் செங்கோட்டையனுடைய இந்த நிலை கண்டு நான் பரிதாபப்படுகிறேன். 42% உண்மையிலேயே வாக்கு சதவீதம் இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும்.